கதைத்துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 63 நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு சேதி நாட்டை ஆண்டு வந்தவர் மெய்ப்பொருள் என்னும் சிற்றரசர். வேதநெறியும் சைவநெறியும் தழைக்க செய்வதுடன் சிவபெருமானுடைய அடியவர்களை கண்டால் வணங்கி உபசரித்து அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் வழங்குவது அவருடைய வழக்கம். அடியவர்களுக்கு எளியவராக இருந்தார். பகைவர்களுக்கு தன்னுடைய வீரத்தினால் வெற்றி கொண்டு அரியவராக இருந்தார். அவருடன் பல முறை போர் செய்து தோல்வியுற்றார் முத்திநாதன் என்னும் அரசன். மெய்ப்பொருள் அரசனை வீரத்தால் வெல்லுவது அரிது, வேறு வழியில்தான் வெல்ல வேண்டும் என்று எண்ணினான். மெய்ப்பொருள் மன்னர் சிவனடியார்களை கண்டால் பணிவுடையவராக வேண்டியவற்றையெல்லாம் கொடுப்பார் என்பதை அறிந்து தானும் சிவவேடம் பூண்டு அவரை வெல்லலாம் என்று தீர்மானித்தான் முத்திநாதன். உடம்பெல்லாம் திருநீரை பூசி ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டான். முத்திநாதன் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதனுள் ஒரு கத்தியையும் மறைத்து வைத்து கொண்டான். திருக்கோவலூரை நோக்கி புறப்பட்டான். பகைவர்கள் வந்தால் அந்த நகரில் நுழைய முடியாது. ஆனால் சிவவேடம் அணிந்து வந்தால் யாரும் எளிமையாக அந்த நகருக்குள் நுழையலாம். அரண்மனைக்குள் புகுந்தான். வாயிற்காவலர்கள் சிவனடியார் வேடத்தில் உள்ளதால் அவனை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். மெய்ப்பொருளார் அரசர் தங்கியிருந்த இடத்தில் காவல் புரிந்து நின்றான் தத்தன் என்னும் காவலாளி. அரசர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பிறகு செல்லலாம் என்று சொல்ல அதனை பொருட்படுத்தாமல் முத்திநாதன் உள்ளே புகுந்தான். மன்னர் உறங்கிக் கொண்டிருக்க அருகில் அவர் அரசி இருப்பதை கண்டார் முத்திநாதன். முத்திநாதனை கண்டவுடன் அரசி தன் கணவரை எழுப்பினார். உறக்கத்திலிருந்து எழுந்த மெய்ப்பொருளார் எதிரே சிவனடியார் ஒருவர் இருப்பதைக் கண்டு அவரை வணங்கி, தாங்கள் இங்கு வருவதற்கு என்ன காரணமோ நான் அறிந்து கொள்ளலாமா என்றார். அப்போது முத்திநாதன், சிவபெருமான் முன்பு திருவாய் மலர்ந்தருளிய ஆகம நூல் ஒன்று எனக்கு கிடைத்தது, அதனை உங்களுக்கு உபதேசிக்கவே வந்தேன் என்றார். உடனே மெய்ப்பொருளார் தம்முடைய தேவியை அனுப்பிவிட்டு சிவவேடம் கொண்ட முத்திநாதனை உயர்ந்த ஆசனத்தின் மேல் அமர வைத்தார். பெரும்பேறு எனக்கு வாய்த்தது என்று சொல்லி அருள் செய்ய வேண்டும் என்று கூறி பணிந்து நின்றார். அப்போது சிவ அடியார் வேடமிட்டு வந்த அந்த வஞ்சகன் புத்தக உரையிலிருந்து கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாரை குத்தினான். அவர் தான் வணங்கும் சிவவேடம் அணிந்து வந்துள்ளதால் சிறிதும் மனம் தளராமல் அவரை தொழுதார். தன் உயிருக்கே தீங்கு வந்தாலும் தன் வழக்கத்திலிருந்து மாறாமல் இருந்தால் மெய்ப்பொருளார். அந்நேரம் காவலாளி தத்தன் தன் வாளை உருவி முத்திநாதனை குத்தப் போனான். அவனை தடுத்து, தத்தா, இவர் நம்மை சேர்ந்தவர் என்று சொல்லி கீழே விழுந்தார். தத்தன் மெய்ப்பொருளாரை அணுகி, நான் என்ன செய்வது என்று கேட்டான். இந்த சிவனடியாரை ஊரின் எல்லை வரை கொண்டு சென்று ஊர் மக்களால் தீங்கு வராமல் பார்த்து கொள்க என்றார். தத்தன் அவ்வாறே கொண்டு சென்று விட்டு வந்தான். அவன் வருகைக்காக போகின்ற உயிரை தாங்கி கொண்டிருந்தார். அவன் விட்டு வந்த செய்தியை கேட்டவுடன் அமைச்சர் முதலான அனைவரையும் அழைத்தார். திருநீற்றின் மேல் பேரன்பு உடையவராய் வாழுங்கள் என்று சொல்லி இறைவனை தியானித்தார். இறைவன் உமாதேவியாரோடு எழுந்தருளி காட்சி தந்து எப்பொழுதும் தன்னுடன் உறையும் நிலையை மெய்ப்பொருள் நாயனாருக்கு அருளினார். எந்த நிலையிலும் நாம் நம் நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்பதே இவ்வடியாருடைய கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற மிக சிறந்த கருத்தாகும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு கதை வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.